தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக போக்கோ இந்தியாவில் இந்த போக்கோ M4 ப்ரோவை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோடைய அன்பாக்சிங் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக இந்த ஃபோனுக்கும், அதாவது இந்த M4 ப்ரோ 4G வேரியண்ட்டுக்கும் 5G வேரியண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத குயிக்காக காமிக்கிறேன். பாருங்கள், அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். போக்கோ M4 4G. ஸோ இந்த மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு ஒரு சின்ன பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ்குள்ளே நமக்கு வழக்கம் போல என்னென்ன இருக்குமோ அந்த விஷயங்கள் தாங்க இருக்கு. உங்களுக்கு சிம் மெஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, புக்லெட்ஸ் இருக்கு, ஒரு TPU கேஸை கொடுத்துருக்காங்க, பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு மொபைல் ஃபோன் இருக்கு. அண்ட் இந்த வாட்டி எல்லோ கலர் கிடையாது, ஒரு ப்ளூ கலர் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதையும் பக்கம் வச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சார்ஜர் இருக்கு, Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 184 கிராம்ஸ் இருக்கு. ஃபோன் ஓரளவுக்கு நல்லா ஸ்லிம்மாவே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பின் பக்கம் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கு. பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோட் புக்லலாம் கொஞ்சம் பேப்பர் சொரசொரப்பா இருந்தால் ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. மொபைலுடைய பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் பாலிகார்பனேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஓரளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. 6.43 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் இருக்கு, கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் லெவல்ஸும் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் இருக்கு. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் டிஸ்பிளே ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டேரக்ட் சன்லைட்டில் நம்மளால டேரக்டாக வந்து யூஸ் பண்ண முடியுது. ஆர் சன்லைட்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் நல்ல சன்லைட்ல நீங்க வெளியில அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலுமே ஓரளவுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுது. அதுலயும் எந்த ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. அண்ட் டிஸ்பிளே உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல AMOLED டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் MediaTek உடைய Helio G96 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. Mali G57 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு GPU வந்து இருக்கு. நீங்க சராசரியா யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. நார்மலா அழகா வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஈஸியா இருக்கு, பிரச்சனை கிடையாது. ஸ்மூத்தாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒருவேளை கேமரா இருந்தாலுமே இந்த ப்ராசஸர் நல்ல கேமிங் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க கேஷுவல் கேம்ஸை கொஞ்சம் மாடரேட்லேருந்து கொஞ்சம் இது வரைக்குமே கூட நீங்கள் விளையாடிக்கலாம். அதுலேயும் அதிகப்படியான இஷ்யூ வருவதற்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 64GB மாடல், 6GB RAM 120GB மாடல், 8GB RAM 120GB மாடல் அப்படின்றது போல 3 வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. LPDDR4Xக்கான ரேம் டைப் இருக்கு, UFS 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு டர்போ ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து இதில் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம மல்டி டாஸ்கிங்லாம் வந்து பண்ணும்போது அந்த அடிஷனல் ரேம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா Android 11 தான் ரன் ஆகுது. அதற்கு மேலே நமக்கு MIUI 13 கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா அப்டேட் வந்துருன்றத போலயும் வந்து சொல்றாங்க. அண்ட் இதில் ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அந்த ஸ்கின்னும் வந்து யூஸ் பண்ணி பழகின ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். கேமரா பின் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்கான கேமரா, ரெண்டாவது கேமரா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ இருக்கு. 3 தான். ஸோ இதோடைய சாம்பிள் இமேஜஸ் நான் ஒரு சில எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்றது பாருங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு குட்டியாக ஒரு பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு. இதில் எடுத்த சாம்பிள் இமேஜஸும் ஒரு சிலது இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இதில் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.0 உடைய சப்போர்ட் இருக்கு, டியூவல் Wi-Fi பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு Z-axis லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் இருக்கு, டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஐரஸ் ஆடியோடைய சப்போர்ட்டும் இருக்கு, 3.5mm ஜாக் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு IR பிளாஸ்டரும் இருக்கு. பிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கணும் அப்படின்னா வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுவே தான் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு. ஸோ சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். அதற்கு மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் லாக் கீ வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, செகண்டரி மைக் அண்ட் IR பிளாஸ்டர் இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் இருக்கு. கீழ் பகுதியில் பிரைமரி மைக்ரோஃபோன், Type-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபைனல் எடிஷனுக்கு வந்துட்டோம். இதோடைய பிரைசிங் என்ன? ஸோ இந்த மொபைலுடைய விலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ பேஸ் மாடலுடைய விலை அப்படின்றது உங்களுக்கு 15,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.5 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வேரியன்ட் டாப் வேரியன்ட் 8GB 128GBக்கான அந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. HDFC கார்டு இருந்தால் நினைக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி ஆஃபரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பெக்கும் தெரிஞ்சிடுச்சு, ப்ரைஸிங்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸிங் ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸிங் மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு ஸ்லிம்மாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாகவும் வந்து தெரியல. கேமரா பொசிஷன்லேருந்து மற்ற எல்லாமே எங்கள் போக்கோடைய பிராண்டிங் ஒன்று இருக்குது. அண்ட் சின் கொஞ்சம் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி உங்களுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் 15,000 பட்ஜெட்குள்ளேயே வந்து கிடைக்கிற மாதிரி வந்து இருக்குது. ப்ளஸ் ஃபோன் வந்து ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் 5000 mAh இருக்குது. ப்ளஸ் 33 வாட்க்கான சார்ஜிங்கும் இருக்குது. ஓவரால் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குது. G96 ப்ராசஸர் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர். ஸோ இவங்க ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையுமே டிக் பண்ணியிருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்குது. IR+ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த 15,000 பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் வரும் அப்படி தான் வந்து நினைக்கிறேன். இதோடைய முதல் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான், இன்னும் ரிவ்யூ பண்ணல. ஸோ ரிவ்யூ வேணுமா என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். உண்மையாகவே டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் வேணும். ஸோ அந்த டைம் இருந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான விமர்சனம் சீக்கிரமாக நான் கொண்டு வரேன். எப்படி என்ன ஏது ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து. ஸோ இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மொபைலை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு என்ன இருக்குது ஏதுன்றது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்த்துக்கோங்க ஜி.